வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப எக்ஸைட் ஆகிற அளவுக்கு இதில் ஏதாவது சம்பவம் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், பேரும் பூசா இருக்கு, யாருன்னு தெரியல. சிவு எங்க உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது? சிவு அதானே? இல்லடா, இதெல்லாம் எப்படி தெரியுமா? நான் என்ன பண்ணேன், சிவு ஏங்க சிவு பாகுபலியில் வருவாரு சிவு சிவு வாயில கூட அது இப்போ வருது. ஆக்சுவலாக என்னன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தேன், டிடபிள்யூஎஸ்ன்னு போட்டேன். பெஸ்ட் ரேட்டட் டிடபிள்யூஎஸ் என்னலாம் இருக்குன்னு பார்க்கும்போது இது நல்ல ரேட்டிங் வேறு இருந்தது. அதனால தான் எனக்கு ஒரே ஷாக்கு. அங்க கீழ எல்லாம் போட்டுருக்காரு, பிரீமியம் ஆடியோ, ஆமா, மியூசிக் ப்ளே டைம் 6 hours, அதாவது தனிப்பட்ட முறையில் கேஸ் இல்லாம, நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த சைடுல ஹைஃபை சவுண்ட், பவர்ஃபுல் பேஸ், அப்புறம் இங்க சிவு, அப்புறம் பின்னாடி தான் வந்துட்டாங்க 45mm லோ லேட்டன்சி, டியூயல் மாஸ்டர், அதாவது ஒரு பட்டன் தனியா யூஸ் பண்ணலாம், அதுதான் டியூயல் மாஸ்டர். அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட். சரியா? இது வந்து 13mm டிரைவர்ஸ். அடுத்து என்னன்னா, இங்க மீதி டீடைல்ஸ் பார்த்துக்க, ஒரு பாட்டிலையும் 40 mAh இருக்கு. அப்புறம் வந்து 400 mAh வந்து கேஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்பெக்கு. அப்புறம் சார்ஜ் டைம் ஆஃப் பாக்ஸ் வந்து 1.5 hours தான். ஸ்டாண்ட் பை டைம் வந்து 200 hours. ஓகே. சார்ஜ் டைம் ஆஃப் இயர்ஃபோன் வந்து 50 minutes. அதான் சார்ஜ் போர்ட் வந்து டைப் சி தான். உனக்கு வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது, ப்ளே பாஸ், ப்ரீவியஸ் ட்ராக்கு, வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, ஸோ இது எல்லாமே நீ வந்து இதில் பண்ண முடியும். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். இப்போ லெஃப்ட் பட் எடுத்துக்கிட்டோன்னா ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வால்யூம் மைனஸ் ஆகும். அதே சமயம் 4 times டேப் பண்ணால் கேமிங் மோட் உள்ள போகும். ஓகே. 1.5 seconds ஹோல்ட் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வரும். 1 time டேப் பண்ணால் ஃபோன் கால் அட்டன் பண்ணலாம், டபுள் டைம் டேப் பண்ணால் ஃபோன் கால் கட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளியில் நீ பார்த்த இன்ஃபர்மேஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆக்சஸரி டப்பாலும் உங்களுக்கு டேட்டா கேபிளும், டைப் சி டேட்டா கேபிளும் இயர் டிப்ஸ் இருக்கு. மீடியம் சைஸ் இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். உங்களுக்கு பட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா, பட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 grams, ஓவரால் கேஸோட 34 grams, ப்ளூடூத் வந்து 5.4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல்ஸு இதெல்லாம் வந்து அதாவது ஸ்டீரியோ வைடனிங்லாம் இருக்குங்க. மற்றபடி வந்து ஏஎஸ்சி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்ன அடிப்படையில் இதை செலக்ட் பண்ணீங்க, ஏன் வாங்கினீங்க? ரேட்டிங். ஓகே. ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய பேர் இதுக்கு வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் ரேட்டிங் 4.1 4.2 இருந்தது அவுட் ஆஃப் 5. இத்தனைக்கும் வந்து ப்ரைஸ் பார்த்தா 666 ரூபாயோ தான் இருந்தது. ஆனால் அந்த லிட்டே சரியாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. எப்படின்னா சொல்கிறேன், எங்கேயாவது இப்போ இருந்து இங்கே ஒரு ஆன் ஆகிட்டோம். எவ்வளே சூப்பர் டெக்னாலஜியாக இருக்குங்க. இது கனெக்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இதில் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இந்த கேஸோட டிசைன்லாம் நல்லா இருக்குது, பட் ரொம்ப ஸ்டடியான ஹிஞ்செலாம் கிடையாது. ஆட்டினா ஆடும். டிசைன் நல்லா இருக்கு, எனக்கு சைஸ் ஓகே, கலர் வெயிட் ஓகே, இந்த கலர் டோன்ஸ் நல்லா இருக்கு, மேட் ஃபினிஷ். ஐயோ, இதுல இந்த எல்இடி கொடுத்துருக்க ஏரியாவும் நல்லா இருக்கு. டிஃபரெண்டா நிறைய பேர் அதெல்லாம் இருக்கு. ஸோ கனெக்ட் ஆயிட்டான் பாரு. ஓகே. சிங்கிள் பெட் மாஸ்டரா வேலை செய்யறோம். ஓ அதுதான் அந்த டுவல் மாஸ்டரா? இதுக்கு தனி இதுக்கு தனி. ஆமா ஆமா. ஸோ நீ இப்போ அதை வெளில எடுத்துட்டேன்னா அது வந்து உடனே பேர் ஆகிட்டு நானும் மாஸ்டரா நானும் சிங்க் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்லும். இது நல்ல பேஸ் பூஸ்டட் சாங்குங்க. எவ்வளோங்க? எவ்வளோ? 666 ரூபாய். எனக்கு எதை ஞாபகப்படுதுன்னா, இந்த போட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பிகினிங்கில். அவங்க வந்த புதுசில் இந்த பேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இது பேஸ் பூஸ்டட் தான், இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பர். ஆனால் இதில் இருக்க பேஸ் குவாலிட்டி கேவலமாக இருக்கும். ஏன்னா எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா, பேஸ் பூஸ்டட் ப்ரொஃபைல் இதில் இருக்குது. ஆக்சுவல் பேஸ் வேணுமா, நான் அங்கேருந்து ஏதாவது ஒரு 4000 ரூபா 3000 ரூபாயிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னு வைங்களேன். சொல்றேன்டா, இவங்க அட்டையில போடுறது என்ன பேஸ் பூஸ்டடு, 4000 ரூபா 3000 ரூபா பட் எவனாவது யூஸ் பண்ணியிருந்தானா அவன் என்ன நினைப்பான்? அவன் மைண்ட்ல என்ன தோணும்? இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தா எனக்கு அந்த போட்டு அதுதான் ஞாபகம், அந்த பேஸ் மாதிரி ஃபீல் தான் ஞாபகம். அது நான் எதுக்கு திரும்ப சொல்றேன்னா, அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஏன் தெரியுமா, இதே பட்ஜெட்ல நம்பர்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அவனுல பேஸ் இதோட ஃபயரா இருக்கும். சரியா? அது டீப்பா இருக்கும் அந்த பேஸ், இது ஃபிளாட்டா தான் இருக்கு பேஸ். பேஸ் பூஸ்டடா தெரியுது, பட் ஓவரால் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைங்கிறது அது அர்த்தம். சரியா? மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு ஃபிளாட்டு தான், அதுல பேஸ் லைட்டா பூஸ்டடா ஃபீல் ஆகுது. ஆனா இது வந்து ரொம்பவே பேஸ் பூஸ்டட் அப்படிலாம் இல்லை. இதுல வந்து மியூசிக் குவாலிட்டி, இந்த லிரிக்ஸ் அதை நோட்டீஸ் பண்றீங்க, ஆனா பேஸ் தான் அதிகமாக நோட்டீஸ் பண்ண முடியுது. அதுதான் வந்து இவங்க அதே சமயம் அந்த பேஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இதான் அர்த்தம். ஏன்னா இது நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்பர்ஸ் நீ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க. ஆமா ஆமா, நம்பர்ஸ்ல பேஸ் வேற லெவல் டீப்பா இருக்கும், அந்த மாதிரி இது கிடையாது. அதே சமயம் கால்ஸ் நிஜமாவே இது வந்து கால்ஸ்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணிச்சுங்க. ஆக மொத்தம் என்னன்னா, எனக்கு பில்டு குவாலிட்டி மாதிரியான ஏரியாலாம் கூட ஐம் சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலா இந்த ஒன்று தான், அது வந்து மேபி எனக்கு வந்து யூனிட்டாக கூட இருக்கலாம் இல்லையா. லாக் ஆகிற ஃபீல்லாம் சூப்பராக இருக்குடா. ஆனால் திடீர்னு டேபிள் எங்கேயாவது வைக்கும் போது தவறுதெல்லாம் தட்டிடும் நம்ம கைப்பட்டு, அப்பெல்லாம் என்ன இது கனெக்ட் ஆகிடுது. அதான் ஆக்டிவ் ஆகிடுது, அந்த பட் ஆக்டிவ் ஆகிடுது, அதனால ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆகிட்டு நான் என்னடா இங்கே எதுவும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கும். அது வந்து ஆனால் பெரிய கான் தான்.
ஏன்னா உங்களுக்கு ஃபோன் வரது தெரியாது. பாக்கெட்ல இருந்தா இமேஜின் பண்ணி பாரு, பாக்கெட்ல இருந்த கேஸோட போட்டுறேன், நிறைய பிரச்சனை. பைக் ஓட்டிட்டுலாம் இருக்கும்போது வந்து லைட்டா அப்படி நகட்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஆன் ஆயிடுச்சுன்னா நமக்கு எதுவுமே நோட்டிஃபை ஆகாது. ஏன்னா ப்ளூடூத்ல கனெக்ட் ஆகிருக்கா, ப்ளூடூத்ல கத்திட்டு கிடக்கும் எல்லாம். அது பெரிய பிரச்சனை தான். ஃபிட்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். இல்லை எனக்கும் ஃபிட்டு நல்லா இருக்கு. ஓவரால் ப்ராடக்ட் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு பார்சல் வின்னு தான். அதுவும் இந்த பச்சை கலர் வந்து ரேட்டு கம்மி. ஸோ இதில் வந்து கிரிப்பு இந்த மாதிரியான ஃபேக்டரும் நல்லா தான் இருக்குது. ஹிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரபிள்னு கிடையாது. டியூரபிள்னு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே இருங்க, லைட்டாக ஷேக் ஆச்சுனாலும் ஆகும், ஆடிட்டு தான் இருக்குது. நான் அதுக்கு சொன்னேன், இதோ ஆடுது. அதான் மோரலஸ் இதில் அந்த ஒரே ஒரு குறைன்னா அதான் பெரிய குறை. ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு கனெக்ட் ஆகிடுது. ப்ராப்பராக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு நல்லா டைட் லாக்டு சீல் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோவா வரக்கூடாது. இது எப்பயாவது நடக்குங்க. தெரியல எங்களுக்கு வந்து யூனிட் அப்படி இருக்கானோ, ஆனால் எங்களுக்கு அப்படி தான் இருக்கா சொல்லிடுறோம். ரைட்டா? ஸோ ஓவராலாக கண்டிப்பாக 600க்கு 660 650க்குலாம் வந்து நல்ல தாராளம் நன்றாக இருக்கு. டச்செல்லாம் நல்லாவே ரெக்கக்னைஸ் ஆச்சுங்க, அதை நம்ம பாராட்டி ஆகணும். நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி 500 ரூபாய்க்கு வித்தியாசமா, இது வந்து 660 ரூபான்னு வச்சுக்கோங்க, 500 ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது மேசிவாக பார்த்தா ப்ரோ வேற லெவலில் இருந்தது அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க, நாங்கள் அதையும் டெஸ்ட் பண்ணுறோம். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவரணி பார்க்கலாங்க. பாய்.